எண்ணி துணிக கர்மம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அருள் பிரகாசம். நான் ஒரு முன்னாள் இராணுவ வீரர். 1998 2017 வரைக்கும் நான் இராணுவத்தில் இருந்தேன். 2017 நான் டிஎன்பிசி ஸ்டூடெண்ட். ஸ்டில் நவ், இன் ஃபியூச்சர் கூட எப்போதுமே ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது, கற்றல் அவசியம். நான் கருவூலத்துறை எடுத்திருக்கேன், ட்ரெஸரிஸ் டிபார்ட்மெண்ட். கனிமுருகன் சார் இருக்காங்கல்ல, அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் தான் நானும். ரொம்ப சந்தோஷம், சாருடைய அதே வழியில் நானும் அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பொதுவாக சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இதில் ஒரு சின்ன மாற்று. ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் மட்டுமல்ல, முன்னாலும் கூடவும் இருக்கிறது ஒரு பெண். அப்படி பார்க்கும்போது எனக்கு என்னுடைய ஒய்ஃப் தான் ரோல் மாடல். நான் அவங்கள பின்பற்றி தான் இந்த ஃபீல்டில் நான் இப்போ வேலைக்கு சேர்ந்தேன். ஏன்னா அவங்க 2012 டெட்டு கிளியர் பண்ணி கவர்மெண்ட் டீச்சராக இருக்காங்க. அவங்க நான் ஆர்மியில் இருக்கும்போது நான் ஜம்முவில் இருந்தேன். இப்போ அவங்க காங்கேயத்தில் இருந்தாங்க, தனியாக இருந்தாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, ஒரு பையன் இருந்தான். இந்த 3 சிச்சுவேஷனில் அவங்க தனியாக உட்காந்து படித்து அவங்க டெட்டு கிளியர் பண்ணிட்டாங்க. அவங்களால முடியும்னா நம்மளால் முடியுமான்னா, கண்டிப்பாக நம்ம கூட இருக்கக்கூடிய அந்த எமோஷ்னல் சப்போர்ட் இருக்குல்ல, மோரல், நமக்கு பயங்கர ஒரு குட் ஃபீல் கொடுக்கும். அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி டக்குன்னு ஒரே அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க ஸ்கூல் டாப்பர். நம்ம அப்படி கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் புஷ் பண்ணி தான் பாஸ் ஆனது ஸ்கூலை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் டிஎன்பிசிக்கு வரும்போது 2017 நான் இதோட ஸ்டூடெண்ட், சுரேஷ் அகாடமியோட ஸ்டூடெண்ட். ஸோ ஒரு ப்ராசஸில் 7 வருஷம் ஆகுமா அப்படின்னா நிச்சயமாக ஆகாது. எனக்கு 7 வருஷம் ஆச்சுது. இந்த ப்ராசஸ்க்கு இடையில் ஒரு குரூப் 4 நான் கிளியர் பண்ணேன், ஒரு குரூப் டி கிளியர் பண்ணேன், அப்புறம் ஒரு குரூப் 2019 இன்டர்வியூ போஸ்ட், அதுவும் கிளியர் ஆச்சு. பட் அது ஒரு கேஸ், அது ஒரு சின்ன தப்பு எனக்கு நான் பண்ணது. அதனால் எனக்கு அந்த வேலை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போது எனக்கு கூட இருந்தது சுரேஷ் சார். என்ன, அவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக ஒருத்தரை கையை பிடிச்சி கூப்பிட்டுலாம் போகணுன்னு அவசியம் இல்லை, கை காட்டி விட்டு போயிடலாம். இந்த அங்கே போங்க, அங்கே போய் பார்த்துருங்க அப்படின்னு. அப்படி இல்லை, சார் மதுரை போகும்போது இங்கேருந்து என்னை காரில் கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் நாங்கள் வக்கீலை பார்த்து ஹைகோர்ட்டில் கேஸ் இப்போ வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்குது. எனக்கு ஃபேவர் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு டவுட்ஃபுல். திரும்ப சாரை ரொம்ப சோகமாக ஒரு நாள் பார்க்கும்போது டக்குன்னு, என்ன சார் நீங்கள் ஆர்மியில் இருந்துட்டு மூஞ்சி அந்த மாதிரி டல்லாக்குறீங்க, இதெல்லாம் இன்னும் ஒரு வாட்டி தானே, அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய ஜேர்னி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரிங்களா? ஏன்னா இந்த ஜேர்னியில் பாஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுங்கிறது படித்து பாஸ் ஆகிற எல்லாருக்குமே தெரியும். அதுவும் சுரேஷில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் நிறையா தெரியும். ஏன்னா நிறையா பேர் காது வழி செவி வழி செய்திகள் மூலமாக இங்கே வந்தவரில் நிறைய பேர் காது வழி கேட்டு தான் வந்திருப்பாங்க தவிர, நான் நேரடியாக போய் சுரேஷில் பார்த்தேன் அதனால் நல்லா இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. ஏன்னா தூரத்துலேருந்து வந்திருக்காங்க, கடலூருங்கிறாங்க, ஈரோடுங்கிறாங்க, திருச்சிங்கிறாங்க, அவ்வளோ தூரத்துலேருந்து வர்றாங்க. அப்படின்னா காரணம், நம்ம எதை தேடுறோமோ அது நம்மளையும் தேடும். சரிங்களா? நம்மளுடைய தேடல் எது சார்ந்து இருக்கோ அது நம்ம சார்ந்து இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய தேடல் குரூப் 2ல் இருக்கும்போது இங்கே நான் படித்தேன். போன 2019 இங்கே ஃபஸ்ட்டு நாள் ஒரு மார்க் இன்டர்வியூ வச்சாங்க. அந்தோணி பட்டு சார்லாம் என்னை அட்டன் பண்ணாங்க. சாருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. என்னால் 1.5 நிமிஷத்துக்கு மேலே இங்கே உட்காந்து அவங்ககிட்ட கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியலை. இப்போ பயிற்சி தேவை அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க சார். இப்போ பயிற்சி மட்டும்தான் நம்மளை கொண்டு போகும். நிறைய பேருடைய வெற்றி, இந்த வெற்றியெல்லாம் பார்க்கும்போது சுரேஷாக இருக்கட்டும், இல்லைன்னா சுகேஷ் சாராக இருக்கட்டும், கனிமுருகன் சார், அந்தோணி சார், இல்லை இங்கே இருக்கிற ஸ்டாஃப் நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு எண்ணம் வரும். அது எண்ணம் இந்த வைரமுத்து ஒரு வரிகளில் ரொம்ப அழகாக சொல்லுவார். மற்றவரின் காயங்களுக்கு மருந்தாகும் வேளையிலும், மரங்களின் வேர்களுக்கு மழையாகும் வேளையிலும், இதுதான் தமிழ் என்று எனக்குள் சொல்லிக்கொள்வேன், யாருக்கும் தெரியாமல் கைத்தட்டி கொள்வேன் அப்படின்னு. இவங்கெல்லாம் அடிக்கடி உள்ளுக்குள்ளே கைத்தட்டிக்குவாங்க. ஏன்னா நிறைய பேரோட வாழ்க்கையில் ஒளியேற்றிருக்காங்க. இவங்க நிறைய பேரோட வாழ்க்கைக்கு வழிகாட்டியிருக்காங்க. நிறைய பேருடைய காயங்களுக்கு மருந்தாக இவங்களுடைய வார்த்தைகள் இருந்திருக்கு, இவங்களுடைய வழிகாட்டல் இருந்திருக்கு. உண்மையிலே அதுக்கு சிறப்பான நன்றிகள் எல்லார் சார்பாகவும். சுரேஷ் அகாடமி இருக்க ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப நன்றி. ரெண்டாவது பொதுவாக ஒரு இடத்துக்கு வரும்போது பிலீஃப் சிஸ்டம் இருக்கணும். பிலீஃப் சிஸ்டம் ரொம்ப முக்கியம்.
நான் நம்புகிற முதல்ல பேசினவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க தன்னம்பிக்கை அப்படின்னு. கொஞ்சம் டீப்பாக பார்த்தோம் அப்படின்னா பிலீஃப் சிஸ்டம் இருக்கணும். எனக்குள்ளே என்னை பற்றி ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான். பிலீஃப் சிஸ்டம்ங்கிறது வந்து இன்னொருத்தர் புஷ் பண்ணுறதுனால வரக்கூடிய மோட்டிவேஷன், அது வந்து அதோடைய டைமிங் வந்து ரொம்ப குறைவு. உங்களை ஒருத்தவங்க புஷ் பண்ணாங்க, அதனால் நீங்கள் மோட்டிவேட் ஆகிட்டீங்க அப்படின்னா அது வந்து அதோட டைமிங் ரொம்ப குறைவு தான். பட் பிலீஃப் சிஸ்டம் உங்களுக்குள்ளே அது இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப நல்லது. பிலீஃப் சிஸ்டம்ங்கிறது சின்ன உதாரணம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போ காட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய உருவம் அப்படின்னா யானை, சரியா? ரொம்ப வேகமாக ஓடக்கூடியது சிறுத்தை, ரொம்ப புத்தி கூர்மை நரி, ரொம்ப உயரமானது ஒட்டகச்சிவிங்கி. ஆனால் காட்டுக்கு ராஜா யார் அப்படின்னா சிங்கம். ஸோ எந்த குவாலிட்டியுமே இல்லை, உயரமாகவும் இல்லை, வேகமாகவும் ஓடாது, புத்தி கூர்மையும் இல்லை, ரொம்ப உருவத்தில் பெருசும் இல்லை. அப்படி இருந்தும் ராஜாவாக யார் இருக்கா அப்படின்னா சிங்கம் தான் இருக்குது. காரணம், சிங்கத்திட்ட கேட்காங்க நீ எப்படி ராஜாவாக இருக்க அப்படின்னு. அது சொல்லுது நான் என்ன பிலீவ் பண்ணுறேன், நான் ராஜாவா, அதனால் நான் ராஜாவாக இருக்கேன் அப்படின்னு. ஸோ உங்களை நம்புங்க நீங்கள், சரிங்களா? உங்களுடைய நம்பிக்கை தான் உங்களை உயர்த்தும். ஏன் அப்படின்னா ஒரு சிங்கமும் ஒரு யானையும் எதிர் பார்க்கும்போது யானை டிஃபென்சிவ் மோடில் போகும், ஐயோ முன்னால் நிற்கிறவன் வேட்டையாடுறவனை அப்படின்னு. சிங்கம் என்ன நினைக்கிறேன்னா வா வாட் அ பியூட்டிஃபுல், ஒரு நல்ல லஞ்ச் எனக்கு ஏற்பாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களுடைய எண்ணங்கள், இப்போ நம்ம பொதுவாகவே இங்கே ஒரு சிங்கம் வந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே நின்று பார்ப்போமா அப்படின்னா வேடிக்கை கூட பார்க்க மாட்டோம், எல்லா கதவையும் அடைக்க சொல்லுவோம். நம்ம நேரில் இது வரைக்கும் சிங்கத்தை பார்த்ததில்லை. ஆனால் யானையை பார்க்கும்போது நம்ம நின்று செல்ஃபி எடுக்கும். யானையை சொல்லுவாங்களா, சின்ன சங்கிலி போட்டு சின்ன வயசில் கட்டி வைப்பாங்க, அதை உடைக்க ட்ரை பண்ணும், அதால் முடியாது, அது நம்ப ஆரம்பிச்சிரும் என்னால் இது முடியாது அப்படின்னு. பெரிய யானையாக வந்ததுக்கப்புறமும் அதே சின்ன சங்கிலியை போட்டு தான் அதை கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பிலீஃப் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் உங்களுடைய ஆட்டிடியூடை பேஸ் பண்ணும். ஆட்டிடியூடை வச்சு தான் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வச்சு தான் உங்களுடைய கேரக்டர் டிஃபைன் ஆகும். இந்த எல்லா விஷயத்துக்கு பின்னாலேயும் ஆணிவேராக இருக்கக்கூடியது உங்களுடைய பிலீஃப் சிஸ்டம். அது எப்போதுமே ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, எப்போதுமே எந்த சூழ்நிலையுமே. ஏன்னா வெளியிலேருந்து வரக்கூடிய எல்லா இதுவுமே நீங்கள் உள்ளே வாங்கிக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு பொருந்துமே தவிர அதர்வைஸ் அது உங்களை வந்து ரொம்ப நேரம் புஷ் பண்ணாது. மோரல் சப்போர்ட்டுங்கிறது, மோட்டிவேஷனுங்கிறது ஒரு சின்ன டைமிங்காக மட்டும்தான் அது இதாகும். நீங்கள் டக்குன்னு ரெக்டிஃபை ஆகக்கூடிய ஃபஸ்ட் எய்டு மட்டும்தான் அது. பிலீஃப் சிஸ்டம் உங்களுக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க எப்போதுமே. அப்புறம் ப்ராசஸ் வந்து ஆல்வேஸ் பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த ஜேர்னி இருக்குல்ல, 7 வருஷம் நான் இருந்தேன். இந்த 7 வருஷத்தில் நிறைய பேர் எக்ஸர்வீஸ்மேனாக இருக்கிறதுனால டக்குன்னு கேட்குறது எங்கேயா செக்யூரிட்டிக்கு போக வேண்டியதானே, செக்யூரிட்டி வேலைக்கு போக வேண்டியதானே அப்படின்னு. என் ஒய்ஃப் அதை மாதிரி ஒரு வாட்டி கூட சொன்னதில்லை. 7 வருஷமாக நான் வீட்டில் இருக்கேன். வீட்டில் இருக்கும்போது நிறையா பேர் அவங்ககிட்டையும் கேட்பாங்க ஏன் அவன் புருஷன் வீட்டிலே இருக்கான் அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்கும் வரும். எல்லாருக்கும் வரக்கூடிய அதே கேள்விகள் எங்கள் அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க. என்னுடைய நம்ம நெருங்கின வட்டத்தில் ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்களாம் வந்தோன்னா நமக்கு பிடிச்ச மாதிரியே பேசுவாங்க, ஆனால் அதுக்குள்ளே ஒரு சின்ன வன்மம் இருக்கும். நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது அவங்க நமக்கு ஃபேவராக பேசுகிற மாதிரி இருக்கும். என்கிட்ட சொல்லுவாங்க ஏன் நான் உனக்கு வேலை வாங்கி தரேன், அங்கே ஒரு செக்யூரிட்டி இருக்குது அப்படின்னு. அவங்ககிட்டலாம் நின்று நம்மளுடைய வாழ்க்கையோட கனவுகளை எக்ஸ்பிளைன் பண்ணணுமா அப்படின்னா அவசியம் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய நல்ல ஒரு சிந்தனை, நல்ல உயர்ந்த எண்ணம் நமக்கு இருக்குது, அதை எல்லார் இடங்கள்லையும் நின்று காட்டிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. பரதநாட்டியம் தெரியுங்கிறதுக்காக தெருவில் நின்று ஆட முடியாது, நீச்சல் தெரியுங்கிறதுக்காக சாக்கடையிலேருந்து நீச்சல் அடிக்க முடியாது. ஸோ நமக்கான உயர்ந்த எண்ணங்களை நம்ம உயர்ந்த மனிதர்களோடு செலவிடணும். அதே எண்ணங்கள், அதே கொள்கைகள், இல்லை அதே சித்தாந்தம் இருக்கக்கூடிய நபர்களை வந்து தேர்ந்தெடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை அமைச்சிக்கிட்டு ரொம்ப அவசியம். அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த போட்டித் தேர்வில் இருக்கவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஸ்ட்ரகிள் வந்து டைம் மேனேஜ்மெண்ட். நான் இது வந்து கற்றுக்கிட்டது, இதுக்கும் வந்து ஒய்ஃப்கிட்ட இருந்து தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டதுனால இப்போ நான் வந்து வீட்டில் சில நேரங்களில் ஃப்ரீயாக இருக்கும்போது வீட்டு வேலைகள்லாம் செய்வேன். அந்த மாதிரி வேலைகள் செய்யும்போது சொல்லுவாங்களா கற்றலின் கேட்டிலே நன்று அப்படின்னு. அப்போது காதில் வந்து காது எப்போதுமே ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி உங்கள் காது வந்து ஃப்ரீயாக இருக்கும். இப்போ என்னுடைய இதில் நான் வீட்டில் பாத்திரம் கழுவுவேன். பாத்திரம் கழுவும்போது என் காதில் வந்து இயர்ஃபோனில் மாட்டி ஏதாவது ஒரு கிளாஸ் ஓடிட்டுருக்கும். நான் எங்கேயும் ட்ராவல் பண்ணுறேன், இயர்ஃபோனில் வந்து கிளாஸ் ஓடிட்டுருக்கும். பெரும்பாலும் கனிமுருகன் சார் தான் என் கூட வந்திருக்காரு பெரும்பாலும். ஏன்னா நான் சைக்கிளிங் போவேன், எனக்கு சைக்கிளிங் போகிறது ரொம்ப பிடிக்கும். அப்போது நான் சைக்கிளிங் போகும்போது என் காதில் வந்துட்டு கண்டிப்பாக கனிமுருகன் சாரோட கிளாஸ் ஓடும். கற்றலின் கேட்டலே நன்று. நிறையா கேட்கும்போது அதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம மனசில் தேங்கும், அதை வச்சு கூட நம்ம மேனேஜ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் நான் நிறையா கிளாஸு அட்டன் பண்ண முடியிட்டால் கூட காதில் கேட்டு நிறைய விஷயங்கள் ஏர்ன் பண்ணிக்கிட்டேன். அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது அதுதான். எல்லாத்துக்கும் 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் எப்போ எந்திரிக்கீங்க, எப்போ தூங்குறீங்கிறது கிடையாது. ஆர்மியில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 24 மணி நேரமும் 24 ஹவர்ஸ் டியூட்டிம்பாங்க. சார் இருக்காங்க, சாருக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
ஒரு சிலருக்கு தெரியும் 24 ஹவர்ஸ் டியூட்டி தான். உங்களுக்கு வந்து ரெஸ்ட்டுங்கிறதுக்கு தனி டைம்லாம் கிடையாது. அந்த டைமில் நீங்கள் நேரம் ஒதுக்கி உங்கள் துணியை துவச்சிக்கணும், ஷூ பாலிஷ் போட்டுக்கணும், எல்லாமே செஞ்சுக்கிட்டது அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே தான். அது போக டியூட்டி ப்ரியாரிட்டி, டிசிப்ளின் ப்ரியாரிட்டி, அதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. டியூட்டியில் நான் நைட்டு தூங்கலை, அதனால் அவங்களுக்கு எனக்கு வந்து ஷூ பாலிஷ் அடிக்கலை அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி எந்த இதுவுமே இருக்காது. இப்போ அதிலேருந்து நம்ம கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. சரிங்களா? சின்ன சின்ன விஷயங்களில் கூட நேர திருட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நேருவோட ஸ்டேட்மெண்ட் இது. அவர் வந்து இதில் இருக்கும்போது படிக்கிறதுக்காக வந்து நேரத்தை திருடுவேன் அப்படின்னு சொல்லுவார். அவங்கெல்லாம் சொன்னது வாசிப்பு பற்றி, நம்ம சொல்கிறது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான படிப்பு. அதை நமக்கு தகுந்த மாதிரி எப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது. ப்ராக்ரஸ் வந்து கண்டிப்பாக பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ நான் ஒரு 3rd டெஸ்ட் போடும்போது யாரோ சொன்னாங்க, இங்கே இருக்கக்கூடியவங்க இந்த டெஸ்ட்டு டைமிங் பார்க்குறவங்களாம் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கன்னு. நான் 3rd டெஸ்ட் போடும்போது திருநெல்வேலியிலேருந்து நான் வரும்போது சைக்கிளில் வந்தேன். சைக்கிள் நிப்பாட்டிட்டு டெஸ்ட்டு போடுறேன். 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. என்னால் பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியல. 3rd டெஸ்ட்டு. சரிங்களா? போய் சொல்கிறேன். அவங்க சொன்னோடனே சொன்னாங்க, இல்லை சார் ரீடெஸ்ட்டு அப்படின்னாங்க. நமக்கு வந்து வயசு கொஞ்சம் அதிகம் இருக்கிறதுனால ஒரு சின்ன பொண்ணுகிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுமா அப்படிங்கிற ஈகோ அப்படி இருந்தும் சில நேரங்களில், இல்லைம்மா நான் சைக்கிளெல்லாம் வந்துருக்குங்க, எதுலனாலும் வாங்க சார் ரீடெஸ்ட் வந்து போடுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு வந்து அது அந்த இடத்துல ஊண்டிங்காக இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து பெயின் கிடையாது, அது வந்து நமக்கு பிளெஸ்ஸிங். சரிங்களா? அது வந்து நம்மளை தூக்கி விடும். இப்போ திரும்ப மறுபடியும் மறுநாள் நான் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து அதே டெஸ்ட் போட்டேன். அது கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா நம்ம அவங்களுக்கு பாரம் கொடுக்கல, நம்ம பாரத்தை ஏற்றிக்கிட்டு போகிறோம். அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் ஸ்ட்ரிக்டாக இருந்தது. அந்த ப்ராசஸில் பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் அது வந்து நமக்கு சாதகமானது, நமக்கானது. சரிங்களா? அடுத்து வந்து படிக்கிறது தான் உயர்த்தும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. 4 குழந்தைங்க வச்சுருக்கோம், அவங்கள படிக்க தான் வச்சோன்னு ஒரு அப்பா சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ பேசிட்டு போனவங்க கூட சொன்னாங்க, எங்கள் வீட்டில் எங்களுக்கு நகை சேர்த்து வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. மேலே மேலே போகிறதுக்கு வந்து தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, படிப்படியாக மேலே ஏறணும் அப்படின்னு. தமிழ் வார்த்தையிலே அதான் இருக்குது. படி 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 படி. படித்தல் மட்டும்தான் அவங்கள உயர்த்தும். சரிங்களா? இப்போ இங்கேருந்து நான் இங்கே வரைக்கும் ஒரு படி மேலே ஏறியிருக்கேன் அப்படின்னா படிச்சிருக்கேன், மேலே வந்திருக்கேன். உங்களை நீங்கள் மேலே உயர்த்தணும் அப்படின்னா கண்டிப்பாக படிக்கணும். படித்தல் மட்டும்தான் அவங்கள மேலே கொண்டு போகும். அதனால தான் சொல்லுவாங்களே, படிப்படியாக தான் மேலே போகணும் அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் படிக்கிறது, எவ்வளோ படிக்கிறீங்களோ அவ்வளோ உங்களை மேலே கொண்டு போகும். அது போக இந்த உங்களுடைய கனவுகளை வந்து சின்னதாக வச்சுக்காதீங்க. இப்போ சிலருக்கு வந்து போதும், நான் வந்து குரூப் 2 பாஸ் ஆகிட்டேன், இல்லை குரூப் 4 பாஸ் ஆகிட்டேன், அந்த மாதிரி சின்ன சின்ன கனவுகளோடு நிப்பாட்டிக்காதீங்க. கனவுகள் எப்போதும் உயர்ந்ததாகவே இருக்கட்டும். ஏன்னா நம்ம படிக்கிறதே அதுக்காக தான். மற்றவங்கள்லேருந்து நம்ம வேறுபடுத்தி இங்கே வந்து உட்காடுறோம், இந்த அட்மாஸ்பியரில் உட்காந்து இந்த அட்மாஸ்பியரோடு சேர்ந்து நம்ம ஓடுறோம் அப்படின்னா நம்மகிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, அதனால தான் நம்ம ஓடுறோம். ஸோ கனவுகளை தயவு செஞ்சு சுருக்கிக்காதீங்க. பொதுவாகவே நம்ம இந்த என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த நடுத்தர மக்களுடைய கனவுகள் வந்து லட்சங்கள் தாண்டி இருக்காதும்பாங்க. கோடியில் கூட கனவு காண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு கோடீஸ்வரன் ஆயிரும் அப்படின்னு கூட, லட்சாதிபதி ஆகணும்னு தான் சொல்லுவாங்க. கனவுல கூட நம்ம வந்து கஞ்சத்தனம் வைக்க வேண்டாம். அந்த மாதிரி கஞ்சத்தனம் வேண்டவே வேண்டாம். உங்களுடைய கனவுகள் எப்போதும் உயர்ந்ததாகவே இருக்கட்டும். சரிங்களா? இப்போது இங்கே இருக்கக்கூடியவங்க யாராவது இந்த என்ன வில்வித்தை படித்தவங்க, இல்லை அப்படின்னா அந்த என்சிசிலேருந்து ஷூட்டிங் போனீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஃபயரிங்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, டார்கெட் இருக்குல்ல, அந்த டார்கெட்லேருந்து கொஞ்சம் மேலே உங்களுடைய எய்ம் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம், இந்த உங்களுடைய புல்லட்டு உங்களுடைய துப்பாக்கியோட பேரலேருந்து அந்த டார்கெட்டுக்கு உள்ளே போகக்கூடிய அந்த டைமில் கிராவிட்டி கீழே இழுக்கும். அதனால் உங்களுடைய எய்ம் கொஞ்சம் மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய எய்ம் எப்போதுமே உயர்வாகவே வச்சுக்கோங்க அவங்க. சரிங்களா? எல்லா நேரங்கள்லையும் உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய சிந்தனையும் உயர்வானதாக இருக்கட்டும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வெல் எஜுகேட்டடான ஒரு குடும்பத்திலேருந்து வந்த ஒரு வெல் எஜுகேட்டட், அப்படி இல்லைன்னா கூட ஒரு நல்ல படிப்பு, நல்ல கல்வி கிடைச்ச ஒரு நல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய, நல்ல குடும்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த மனிதர், இல்லைன்னா ஒரு பெண். சரிங்களா? ரெண்டாவது, விமர்சனங்கள். நிறைய பேர் வந்து விமர்சனங்கள் எதிர்கொள்கிறது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் சைக்கிளிங் போகும்போது 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் நான் சைக்கிள் ஓட்டுவேன் டெய்லி காலையில். இப்போ பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ஒரு ஊருக்குள்ளே போகும்போது ஒரு நாய் வந்து குலைக்கும், பயங்கரமாக குலைக்கும். பயங்கரம்னா எனக்கு பயம் கொடுக்கும். ஆனால் அந்த ரோடு ஃபுல்லாகவே ரொம்ப நல்ல ரோடு, டிராஃபிக் இருக்காது, ரொம்ப அழகாக இருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் அந்த பர்டிகுலராக அந்த நாய் வந்து அந்த 100 மீட்டர் பயங்கரமாக துரத்தும். ஒரு 2-3 நாள் போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு அந்த ரூட்டில் போகிறதுக்கே பயம் கொடுத்துருச்சு. ஐயோ நாய் கடிச்சிருமோ நம்மளை அப்படின்னு. அப்புறம் அந்த ரூட்டை அவாய்ட் பண்ணேன். மற்ற ரூட்டுகளில் என் மைண்டு வந்து செட் ஆகலை. திரும்ப மறுபடியும் அதே ரூட்டுக்கு வந்தேன். வரும்போது நான் என்ன நினச்சேன்னா, நாயை நம்மளுடைய பயணத்துக்கு தகுந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாய்க்காக பிஸ்கட் எடுத்துகிட்டு போனேன். இப்போ நாய்க்கு வந்து பிஸ்கட் போடுறேன். அந்த இடம் வந்தோடனே நாய்க்கு பிஸ்கட் போடுறேன். ஆனால் அது குலைக்குது. இப்போ நான் நினச்சேன், சரி ஓகே, மொதல் நாள் போடுறதுனால அது வந்து அந்த மாதிரி குலைக்கும்
அப்படின்னு 2வது நாள் போட்டேன். 3ஆவது நாள் போடும்போது ஒரு விஷயம் நோட் பண்ணேன். நாள் போட்ட பிஸ்கட்டே அங்கே தான் கிடக்குது. இப்போ அதுக்கப்புறம் வீட்டில் உட்காந்து யோசிக்கும்போது எனக்கு புரிஞ்ச ஒரு சில விஷயங்கள். ஒன்று, நாயோடைய ரேஞ்சே 100 மீட்டர் தான். அது 100 மீட்டர் தாண்டி அது குலைக்காது. 2வது, நாய்க்கு தெரிஞ்சது, முடிஞ்சது, பிடிச்சது, இது 3மே குலைக்கிறது மட்டும்தான். அதை தாண்டி வேறு எதுவும் அது செய்யாது. அதுபோக அந்த நாய் 100 மீட்டரோடு நின்றுக்கிட்டு, ஆனால் அந்த நாயை நான் மீதி இருக்கக்கூடிய 29.9 கிலோமீட்டர் நான் தான் தூக்கிட்டு அலையிறேன், அது என்னை தூக்கிட்டு அலையிற. ஏன்னா என்ன மாதிரி பின்னால் வரக்கூடிய இன்னொரு நாயை பார்த்து அது குலைக்குது. சரிங்களா? இப்போ நான் நாயின்னு சொன்னது நான் பார்த்த நாயை. உங்கள் மனசில் வேறு ஏதோ வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஏன்னா நபர்கள் நிறைய பேர் அதே மாதிரி நமக்கு விமர்சனம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது, முடிஞ்சது அது மட்டும்தான். தயவு செஞ்சு உங்களுடைய பொன்னான நேரத்தை சில விளக்கெண்ணெய்களுக்கோ விளக்குமாறுகளுக்கோ விளக்கம் கொடுக்கறதுக்காக வீணாக்காதீங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா அது நம்மளுடைய நேரத்தை ரொம்ப கெடுக்கும். இன்னொன்று, அவங்க சொல்கிறதுக்காக டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடாதீங்க. ரியாக்ட் வேறு, ரெஸ்பாண்டிங் வேறு. ரியாக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போது ஒருத்தர் என்னை பார்த்து கழுத அப்படின்னு சொன்னோடனே, நீ கழுத, உங்கள் அக்கா கழுத, உங்கள் அம்மா கழுத, உங்கள் அப்பா கழுத அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அது ரியாக்டிங். சரிங்களா? அவர் சொன்னோடனே ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கண்ணை அப்படி மூடி நான் யோசிக்கிறேன். நான் யோசிக்கும்போது எனக்கு நீளமாக வால் இருக்கா? இல்லை. என்னுடைய வாய் நீளமாக இருக்கா? இல்லை. என்னுடைய காது நீளமாக இருக்கா? இல்லை. நான் கையை கீழே ஊனி நடக்கிறேனா? இல்லை. நான் இல்லை. அவர் கழுதுன்னு சொல்லிட்டு வேறு ஏதோ சொல்லிகிட்டு இருக்காரு. என்ன இல்லை அது. ஸோ நம்மளை சொல்லப்படாத ஒரு விஷயத்துக்காக தயவு செஞ்சு உங்களை திடீர்னு ஒருத்தர் முட்டாள்னு சொன்னார்னா ஏதோ அவருக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது அதனால் சொல்லியிருந்துருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவருக்கு அறிவு எங்கே எதை சொல்லணும்னு இல்லை, அதனால் கூட உங்களை முட்டாள்னு சொல்லியிருக்கலாம். அதனால் அந்த மாதிரி விஷயங்களுக்காக தயவு செஞ்சு எந்தவித விமர்சனங்களுக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்தையோ மனசையோ வீணாக்காதீங்க. ஏன்னா அதில் வீணாக்குறீங்கன்னா அவங்க ஜெயிக்கிறாங்க, நீங்கள் தோக்குறீங்க. சரிங்களா? நம்ம தோக்குறதுக்காக பிறந்தவங்க இல்லை, வரலாறு படிப்பது இல்லை, படைப்பதும் நம்மாலே முடியும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.